ஸ்டாலின் தான் வந்தாரு, அக்கௌண்ட்ல போட்டாரு. அதுதான் அதுதான் எங்களோட முடிவு. என்ன கார்த்தி, ரொம்ப ஹாப்பியா இருக்கிற போல. என்னடா பண்றது, நம்ம அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் காலையில இறங்கிடுச்சுல. அந்த பணம் எங்க இருந்து வந்தது தெரியுமா கார்த்தி? நீ வா, நான் உனக்கு சொல்றேன். இப்ப சொல்லுங்க, கொடுக்கிற இந்த பணம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எங்க இருந்து வந்தது தெரியுமா? டாஸ்மாக்ல கொள்ளையடிச்ச பணம், ஆத்து மணல அள்ளி குவிச்ச பணம், மலையை வெட்டி கடத்தின பணம், இப்படி பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய இந்த திமுக அரசாங்கம் கொள்ளையடிச்சு வச்சிருக்கு. தேர்தல் வந்துருச்சுல்ல, இத மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற பேர்ல தேர்தலுக்காக இந்த பணத்தை அரசாங்கம் கொடுக்குது. இதுதான் உண்மை. அப்பவே சொன்னாரு பிடிஆர் பழனிவேல்ராஜன், 30,000 கோடி ரூபாய் மாமனும் மச்சனன் அந்த பணத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம தடுமாறிக்கிட்டு இருக்காங்கன்னு. இப்போ முதலமைச்சருக்கு ஒரு பெரிய பயம் தெரியுது. அவர் கண்ணுல அப்பட்டமா தெரியுது அந்த பயம், தோத்துருவோம் அப்படிங்கிற ஒரு பயம். எடப்பாடியார் 10 வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாரு. அந்த 10 வாக்குறுதிகளும் பட்டி தொட்டி எல்லாம் பேசு பொருளா இருக்குது. திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாது, ஆனா அதிமுக வாக்குறுதிகள் கொடுத்தா கண்டிப்பா நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே அதிமுக பக்கம் திரும்பினதுனால வேற வழியே இல்லாம விடிய விடிய உட்காந்து மூளையை ஆராய்ச்சி பண்ணி விடிய காலம் அந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க. இதுல மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அதாவது ஆட்சிக்கு வந்த உடனே மகளிர் உரிமை தொகை கொடுப்போம்னு சொன்னாங்க. எடப்பாடியார் சட்டசபையில தொடர்ந்து வலியுறுத்தியதன் காரணமாகத்தான் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றணும் இந்த விடியா திமுக அரசாங்கம் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்துல தொடர்ந்து எடப்பாடியார் குரல் கொடுத்ததன் காரணமாகத்தான், அந்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் செப்டம்பர் 15, 2023 தான் இதை ஸ்டார்ட் பண்றாங்க ஆட்சிக்கு வந்த பின்னாடி. இப்போ இதுவரைக்கும் 28 மாசம் கொடுத்துருக்காங்க. இப்ப 5000 ரூபாய் ஒட்டுமொத்தமா போட்டிருக்காங்க. மொத்தம் 33,000 ரூபாய் ஆச்சு. ஆனா 5 வருஷத்துக்கு 60,000 கொடுக்கணும். மீதி 27,000 ரூபாய் எப்ப கொடுக்க போறாங்க? அந்த 27,000 ரூபாயும் இது கூடவே சேர்த்து போட்டாங்கன்னா இன்னும் பிரயோஜனமா இருக்கும். எப்படியும் இந்த ஆட்சி வீட்டுக்கு போக போகுது. அதனால ஊழல் செஞ்சு சம்பாதிச்ச அந்த பணத்தை மக்களுக்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாவ விமோசனமாச்சும் கிடைக்கும். ஏன் விடிய உட்காந்து விடிகாலம் போடுறீங்க? நல்லா ஓப்பனாவே அறிவிச்சுட்டு போங்களேன். இன்னும் 10,000 கொடுக்குறோம், அல்லது அந்த 27,000 கூட ஸ்டாலினோட கணக்குப்படி 27,000 கூட இன்னொரு 33,000 சேர்த்து 50,000 கொடுக்குறோம், அப்படி கூட அறிவிங்க. ஆனால் எப்படி அறிவித்தாலும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடை சந்தித்திருக்கின்ற, மக்கள் விரோத போக்கை கட்டவிழ்த்து விட்டு இருக்கின்ற இந்த திமுக அரசாங்கம் வீட்டிற்கு அனுப்பப்படுவது உறுதி. எடப்பாடியார் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் நிச்சயம் ஆட்சி அமைக்கும்.